ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய டைரக்ஷன்ல உருவாகி வந்த திரைப்படம் தான் லால் சலாம். ஸோ இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் என்ன அப்படி பேசியிருக்காருன்னா, என்னுடைய நண்பரான இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவர்கள் இறந்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய இரங்கல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் கடனில் இருக்கும்போது முழு பொறுப்பையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணி அந்த கடன்களை எல்லாம் அடைச்சி நிலைமையை கட்டுக்க கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய தைரியமும் யாருக்குமே வராது. தமிழ்நாட்டில் கலைஞர் அண்டு ஜெயலலிதா மாதிரியான மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கும்போது தேர்தலில் போட்டி போட்டு பெருவாரியான வாக்குகளை வென்று எதிர்க்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார். ஸோ அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். லால் சலாம் அப்படிங்கிறதுல லால் அப்படிங்கிறது சிகப்பு. சிவப்பை பார்த்தீங்கன்னா கம்யூனிசம், வன்முறை, புரட்சி போன்றவற்றுக்கெல்லாம் ஒரு குறியீடாக பயன்படுத்துவாங்க. இதில் இயக்குனர் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா புரட்சிக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் சலாம்னா வணக்கம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா புரட்சிக்கு ஒரு வணக்கமாக இருக்கும். பல தத்துவங்கள் நிறைஞ்ச இந்த படம் பார்த்தீங்கன்னா மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நிகழ்ந்த உண்மையான ஒரு கதை தான். இந்த கதையை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்கினாங்க அப்படின்னு ஐஸ்வர்யாவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, ரஜினிகாந்த் கிட்ட இல்லாத பணமா அவர்கிட்ட தான் கோடி கோடியா இருக்கு, அவரு இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பாபா படத்துக்கு அப்புறம் ராசி இல்லை அப்படின்னு சொல்லி படம் தயாரிக்கிறதே நிறுத்திட்டேன். ஆனா மற்றவங்க நம்மளை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்க நினைக்கிறாங்களோ நினைப்பாங்க. ஆனா நீ ட்ரை பண்ணிட்டே இரு, ஒரு நாள் நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எனக்கே பிடிச்சதுனால கதை சொல்லு அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட இதுக்கு நேஷனல் அவார்டே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவார்டு படம்லாம் எனக்கு வேணாமா, இந்த அவார்டு படம் எடுக்கிறது, அவார்டுக்காக படம் எடுக்கிறது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது, நமக்கு ரிவார்டு தான் முக்கியம், அதாவது கொஞ்சம் துட்டு. கதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போக அதுக்கப்புறம் லைகா ப்ரொடக்ஷன் உள்ள வந்தாங்க. இப்போ இந்த படமும் உருவாகி நல்லபடியா வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல அவர் கூட நடிச்ச எல்லார பத்தியும் நல்லா பேசிட்டு அவருடைய 2 மகள்கள் பத்தியும் பேசியிருப்பாரு. ஸோ அதுல ரொம்ப எமோஷனலாவே பேசியிருப்பாரு. அதுக்கு அவருடைய 2 மகள்களுமே கொஞ்சம் எமோஷனலாவும் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து பேசும்போது, ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நான் பேசின சில விஷயங்களை நீங்க தப்பா பரப்பி விட்டுட்டீங்க. முக்கியமா நான் காக்கா கழுகு பத்தி பேசின விஷயத்த நீங்க எல்லாருமே விஜய தாக்கி தான் பேசின அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டீங்க. அது எனக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. நான் எப்பவுமே விஜயோட நலம் விரும்பி தான். விஜய் பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னால வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட S.A. சந்திரசேகர் விஜய என்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அப்ப கூட சந்திரசேகர் சொன்ன விஷயம் என்னன்னா, படிப்புல ரொம்பவே ஆர்வமா இருக்கான், ஃபர்ஸ்ட் இவனை படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நான் அப்புறம் விஜய் கிட்ட போய் நல்லா படிப்பா, அப்புறம் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நடிகராகி படிப்படியா அவருடைய டிசிப்ளின், திறமை மற்றும் உழைப்பால பெரிய இடத்துக்கு இப்போ வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அரசியல் அண்டு சமூக சேவைன்னு கூட வர இருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது இதுல விஜய்க்கும் எனக்கும் போட்டின்னு சொல்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னோட படத்துக்கு நான் தான் போட்டி, விஜயோட படத்துக்கு அவர் தான் போட்டி. ஸோ இதனால இந்த காக்கா கழுக வச்சு பேசுறத இன்னியோட விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம விஜய் எனக்கு போட்டின்னு நினைச்சா எனக்கு மரியாதையும் இல்லை, கௌரவமும் இல்லை. அதே மாதிரி தான் விஜய்க்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காக்கா கழுக வச்சு நடந்த எல்லா விவாதங்களுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.